நாமத்தில் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்திற்கு ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 51 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல சீடர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், அழைக்கிறார். பேதுருவை முதல்ல அழைக்கிறார், அதற்கு அடுத்து அந்திரேயை அழைக்கிறார், பின்பு பிலிப்பு என்பவனை அழைக்கிறார். பிலிப்பு அழைச்ச உடனே பிலிப்புக்குள்ள ஒரு ஊழிய வாஞ்சை வருகிறது. அவன் ஓடி போய் சகோதரனாகிய அந்திரேயாவை அழைக்கிறான். இப்ப அழைக்கும் பொழுது அவன் அத்திமரத்தின் கீழே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ அவனிடத்துல கிட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிட்ட வரும் பொழுது அவன் ஆண்டவர் சொல்றாரு, உத்தம இஸ்ரவேலனே என்று அழைக்கிறார். இதை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு ஒரு ஆசை அல்லது ஒரு வாஞ்சை, எக்ஸ்ட்ராordinary, அவனுக்குள்ள ஒரு செயல் வந்து சொல்றான். ஆண்டவரே, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல் நாத்தான்வேலை கர்த்தர் அழைக்கிறார். பிலிப்பு போய் அழைத்து கொண்டு வரும் பொழுது நாத்தான்வேல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிந்தீர்? நான் உத்தமன் என்பதை எப்படி அறிந்தீர்? அவர் கேட்கிறார், நான் உத்தமன் என்பதை நீர் எப்படி அறிந்தீர்? அந்த வசனத்தின் 46வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். நாசரேத் என்றால் ஒதுக்கப்பட்ட இடம். நாசரேத் என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ரொம்ப சின்ன இடம். அந்த சின்ன இடத்திலிருந்து எங்களுக்கு நன்மை வருமா என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருந்ததை நம்ம சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அங்கிருந்து எதுவும் எழும்பார். ஆனால் அங்கிருந்து தான் உலகத்தை மீட்கிற தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசன புத்தகங்களை சொல்ல இருக்கு. அப்ப நான் இந்த நாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன், உன்னை பார்த்தேன். பார்த்த உடனே நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் யார் என்ன நிலையில இருக்கிறார்கள் என்பது. வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்கிறார். சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக ஈசாவினுடைய வீட்டுக்கு போகிறார். போன உடனே ஈசாவினுடைய ஒவ்வொரு பிள்ளையாய் அழைக்கிறார். சாமுவேல் முதல் பிள்ளையை பார்த்த உடனே ஆச்சரியம், ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவன் பராக்கிரம் உள்ளவனாய் இருந்தான், அவன் யுத்தத்தில் சிறந்தவனாய் இருந்தான். ஆண்டவர் இடத்துல சாமுவேல் கேட்கிறான், ஆண்டவரே அபிஷேகிக்கிட்டோமா? ஆண்டு சொல்ல போது இவன் இல்லை, அடுத்த பிள்ளையவன், அடுத்தவனா இவனும் இல்லை. இப்படி எல்லாரையும் அனுப்பிட்டு ஆண்டவர் சாமுவேல் கேட்கிறார், ஆண்டவரே ஒருவரையும் அபிஷேகிக்கலையே, இன்னொருவன் இருக்கிறான், அவனை அழைச்சு கொண்டு வர சொல்லு. அவன் எங்க இருக்கிறான்? காடுகளிலே வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு யுத்த பழக்கம் கிடையாது, ராஜா என்கிறதான அந்த தோற்றமும் இல்லை. அவன் பார்ப்பதற்கு அழகும் சௌந்தரியம் உள்ள வாலிபனவன்தான். ஆனால் யுத்தத்தில் சிறந்தவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி, நான் கண்ட அல்லது நான் ஏற்படுத்த போகிற ராஜா இவன் தான், இவனை அபிஷேகம். அப்ப சாமுவேலுக்குள்ள ஒரு டவுட், என்ன ஆண்டவரே, பார்க்கறது பார்வையா இல்லையே, இவன் எப்படி இஸ்ரவேலை ஆகுவான்? ஆண்டவர் சொன்னாரு, நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். உத்தமமான இருதயத்தை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த நாத்தான்வேலையும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார், நீ உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்ன பொழுது, நான் உன்னை அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது கண்டதினாலேயா? 49ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்ன. அப்பதான் அவன் அறிக்கை எடுக்கிறான், நீ தேவனுடைய குமாரன். ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சு ஒரு வார்த்தை தன்னை குறித்து சொன்னதை குறித்து இந்த நாத்தான்வேல் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், அத்திமரத்தின் கீழே நின்னையப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னை இவ்வளவு புகழ்கிறாயே, இவை அல்ல இதிலும் பெரிதானவைகளை காண்பார். அல்லேலூயா. நாத்தான்வேலை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். 51ஆம் வசனம் சொல்லுகிறது,
நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இதை அல்ல, இதை காட்டிலும் பெரியவைகளை காண. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கிற நல்வார்த்தை எது என்று சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 50வது வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இதிலும் பெரிதானவைகளை நான் காண போகிறேன். இதிலும் பெரிதானவைகளை என்னை காண செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகள் என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம், பெரிதானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த ஒரு வாக்குக்காக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாத்தான் வேலுக்கு சொன்னேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாயிற்று. அதே வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நிறைவேறும்படியாக அந்த வார்த்தையை நாங்கள் வாக்காய் நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதையும் இது முதல் காண்பாய் என்று நாத்தாமேலுக்கு சொன்ன ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிதானவைகளை ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில இந்த 2026 இதிலும் பெரிதானவைகளை காணும்படியாய் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனம் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களுடைய பார்வை தேவனை பார்த்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அந்த பார்வைக்கேற்ற பலனை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களுடைய புத்தகம் 71வது சங்கீதத்தை 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரியவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர். 71:10 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு மன்னிக்கிறேன். 71 அதில் சொல்லு, தேவனுடைய நீதி உன்னதமானது, நீ பெரிய காரியங்களை செய்தி. யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 5ஆம் அதிகாரம், அன்பாயிருந்து நாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க இவைகளை பார்க்கிறோம் பெரிதான கிரியைகளை காண்பிப்பார். அல்லேலூயா. நீங்க ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவர். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களை செய்வார். ஆச்சரியப்படத்தக்க 4 குறிப்புகளை உங்களோடு கூட நான் வேகமாய் பகிர்ந்து, என்ன பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாத்திரையாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை முதல் குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரத்தில், இதோ செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை நாம் வாசிக்கலாம். 34வது அதிகாரத்தின் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் காண்பார்கள். அல்லேலூயா. மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அதிசயமாய் இருக்கும். அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் காணும்படியாக செய்வேன் என்று சொன்னார். ஆண்டவர் அதிசயத்தை செய்கிற தேவன். இந்த ஆண்டு ஒரு அதிசயத்தின் ஆண்டாய் கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். அதிசயம்னா நீங்க நினைக்கிறது நடப்பது அல்ல, நீங்க நினைப்பதற்கு மேலாய் நடப்பது. நினைத்து பார்க்காமல் ஒரு காரியத்தை தேவன் நடத்த அவரால் முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார், அதை உனக்கு முன்பாக செய்வார். உன் ஜனங்களுக்கு அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை அவர் செய்ய முடியும். அவர் அதிசயங்களை செய்கிறவர். என்ன அதிசயங்களை செய்கிறார்? நீங்க ஆச்சரியமாய் இருக்கும்.
இந்த உலகம் தோன்றினது முதல் இதுவரை நீங்கள் கேட்காத எல்லா ஆச்சரியமும் பார்வோனின் அரண்மனைக்குள்ளே தேவன் நடப்பித்து காட்டினார். பார்வோனின் தேசத்துக்குள்ளே நடப்பித்து காட்டினார். எகிப்து முழுமைக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நடத்தி காட்டினார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே அவருடைய சமூகத்துக்கு நாம் வாஞ்சித்திருக்கும் பொழுது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். அதை அந்த வாக்குத்தத்தத்தை எங்க நிறைவேற்றினார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அல்லது அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட பின்பு அவர் வனாந்தரத்தில் வரும் பொழுது அத்தனை லட்சமான ஜனங்களுக்கு ஆகாரம் எங்கு கொடுக்கப்படும். சொன்னாரு, நான் உனக்கு முன்னே போய் உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் செய்கிற அதிசயங்கள் எல்லாம் ஆச்சரியங்கள் எல்லாம் நம்ம எண்ணி முடியாததா இருக்கிறது. நல்லா தூங்குங்க, ராத்திரில நல்லா தூங்குங்க, காலையில எழுதுங்க. இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையிலோராயிருக்கிறார். எப்படி கொடுத்தாரு? வானத்தை திறந்து அவர்கள் வாசல்ல ஆகாரத்தை பொழிந்தார். அவர்கள் எடுத்து புசிப்பதற்கு அது தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. மனிதனால் அத்தனை பேருக்கு ஆகாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. அந்த வனாந்தரத்தில் அத்தனை பேருக்கு ஆகாரம் கிடைக்காது. யோசித்து பாருங்கள், வானம் திறந்து அவர்களுக்கு ஆகாரத்தை பொழிந்தது. அவர் அதிசயமானவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை வருஷம் அங்க அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்படை பண்ணின பின்பு அவர்கள் விடுதலையாய் பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார். சரி, இப்ப ஆண்டவர் நம்மளை மீட்டுட்டாரு, இனி அவ்வளவுதான் மகிழ்ச்சியா இருப்போம் சொல்லி. எப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பிரச்சனைகள் யாருக்கு வரும்னா, உபத்திரம் யாருக்கு வரும்னு சொன்னா, தேவனை அண்டி கொள்ளுகிற பிடித்துக் கொள்ளுகிற யாவருக்கும் பிரச்சனை இருப்பதை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன்று, அவைகள் எல்லாம் இல்லாமல் போகும்படியாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றவரால முடியும். பெருசா ஒரு பிரச்சனை, இவர்கள் போகும் பொழுது வழி தெரியல, எதிர பார்த்தா செங்கடல், இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை, பின்னால பார்வனுடைய சேனை சுற்றிலும் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. தப்பிப்பதற்கு வழி இல்லை. அவர்கள் அங்கலாய்த்த பொழுதுதான் மோசேயினுடைய கைக்கோலை கொண்டு கர்த்தர் பேசினார். கோலமற்ற கோலை நீட்டினான். கடல் தன்னுடைய இருதயத்தை பிளந்தது போல சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. அவர்கள் வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நடந்து போனாங்க. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கட்டுக்கதைகள் நிறைய இருக்கலாம். மலையை தூக்குனாங்க, மலையில இருந்து மடுவை தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களை சமுத்திரத்தின் நடுவாய் அவர்கள் நடத்தி கொண்டு போனார். இத்தனை ஜனங்கள், அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய விலங்குகள் எல்லாவற்றையும் பத்திரமாய் அந்த கரையில சேர்த்தார். அதுக்குதான் மிரியாம் தன்னுடைய கைகளில் தம்புரை எடுத்துக்கொண்டு வாசித்து நடனம் ஆடினார். காலையில அப்படி வாக்கிங் போறாங்க. கடற்கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா ரதங்களும் குதிரைகளும் பார்வனுடைய சேனைகளும் கடற்கரை ஓரத்துல பிணமாய் மிதந்து கொண்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரால் செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மோசேயின் கண்களுக்கு முன்பாக செய்தார். மோசேயினுடைய கூட்டத்துக்கு முன்பாக தேவன் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் ஆண்டாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். உன் கண்கள் காணும் அந்த ஆச்சரியத்தை, உன்னோடு இருக்கிறவர்கள் தேவன் உன் வாழ்க்கையில செய்கிற ஆச்சரியத்தை பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஆச்சரியமானது நடக்கும் என்று கர்த்தர் உங்கள் மூலமாய் அவர்களுக்கு விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில வனாந்தரங்களிலே அற்புதங்களை செய்தார். அரண்மனையில அற்புதங்களை செய்தார். அற்புதங்கள் நடப்பதற்கு இடங்கள் நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களோட வந்தா எல்லா இடத்திலும் அற்புதம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? யாத்திரையாகம புத்தகம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்லுகிறேன். யாத்திரையாகம புத்தகம் அதை வாசிக்க கேட்ட 34ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொன்னா, இந்த வருஷம் உனக்கு அதிசயமான வருடமாய் அமையணும்னு சொன்னா, இந்த வருஷத்துல தேவனுடைய வல்லமை வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த அற்புதத்தை உன் கண்ணில் காண வேண்டும் என்று சொன்னால், உன்னோடு இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆச்சரியப்படணும் சொன்னால், செய்ய வேண்டிய 2 காரியங்களை வேதம் சொல்லுது. ஒன்று,
நீ விடிய காலத்துல எழுந்து. அல்லேலூயா. எங்க எப்ப எழுதுணும் பிரதர்? வாழ்க்கையில இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா விடிய காலைல எழுந்துக்கிறவன் வாழ்க்கையை ஜெயிச்சிருவான். எல்லா பிசினஸ் மேனும் அதிகாலையில எழுந்துதான் தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அப்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ராத்திரி முழுவதும் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயா இருக்கும் மைண்ட். அந்த நேரத்துல தான் எடுக்கிற தீர்மானங்கள் தெளிவா இருக்கும். நீங்க கணக்கு பாடம் படிக்கணும்னு சொன்ன பிள்ளைங்களுக்கு டீச்சர் சொல்லி அனுப்புற காரியம், காலையில எழுந்த உடனே முதல் பாடம் கணக்கு பாடத்தை படிக்கணும். அது அப்படியே மனதில் தங்கிடும். மூளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். உலகத்தான் சிந்திக்கிறான், காலையில எழுந்து செய்கிற வேலை ஜெயமாய் மாறும். தேவ பிள்ளைகள் சிந்திக்கிறோம், நீ காலையில் எழுந்தவுடனே தேவ சமூகத்திலே சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப காலையில மோசே ஆண்டு சொன்னாரு, உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னா, உன்னுடைய அற்புதத்தை உன் ஜனங்கள் பார்க்கணும்னு சொன்னா, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீ முதல்ல எழுது. அல்லேலூயா. உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நடக்க வேண்டுமா, கிடைக்க வேண்டுமா, அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? முதல்ல நீ எழுது. அது ஆணாய் இருக்கட்டும், பெண்ணாய் இருக்கட்டும், அது கணவனாய் இருக்கட்டும், மனைவியாய் இருக்கட்டும். நல்ல கணவன் தன் குடும்பத்துக்காக அழுது செபிக்கிற மனிதனாய் கிடைப்பது அரிது. கிடைத்து விட்டால் அதை விட அற்புதம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களை மனைவியுடைய சத்தத்தை அதிகமா கேட்குது. நான் சொல்றேன், ஜெப சத்தத்தை கேட்க சொல்றேன். காலையில எழுந்த உடனே ஜெபிக்கிறாங்க. அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று பறவைகள் கூப்பிடுகிறது போல நம்முடைய சகோதரிகள் எழுந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என் கணவரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னைக்கு பள்ளிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, பத்திரமா திரும்பணும்னு சொல்லி ஜெபிக்கிற அநேக உத்தம சகோதரிகள் உண்டு. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவேளை இத்தனை நாட்கள் அதை தாமதிச்சிருந்தாலும் இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கை தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வருஷம் நீங்க காலையில எழுந்திருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, எழுந்தது மாத்திரம் அல்ல, நீ எங்க நிற்கணுமா? வேதம் சொல்ல, கீழே வாசிக்கலாம். ஏறி காலமே என் சமூகத்துல வந்து நில்லு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஜெயம் தரணும்னு சொன்னா, மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் மாறணுமா? உன் வார்த்தை இத்தனை லட்ச ஜனங்கள் கீழ்ப்படியணுமா? உன் வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் மாறணுமா? நீ சொல்லுகிறதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணுமா? அப்படி என்று சொன்னால், நீ காலமே எழுந்து சீனாய் மலை மேல ஏறி என் சமூகத்துல வந்து நில்லு. இன்றைக்கு சொல்லுகிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நிற்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க சொல்றது செய் நடக்கும், நீங்க கேட்கிறது கிடைக்கும், நீங்க பேசுகிறதை கர்த்தர் வாய்க்கப்படுவார். அவர் வார்த்தையாய் உங்கள் வார்த்தையை நீங்க பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப காலையில எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள் இந்த அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் 2020 நிறைய தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க இல்லையா? நிறைய. இப்ப நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அதை கேட்டா உங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானத்தை சொல்லி, நான் சொல்லுகிறேன், நீங்கள் காலையில் எழுந்த தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஆச்சரியத்தை அதிசயத்தை பார்ப்பீர்கள். உங்களை கூட இருக்க உலகத்தை பார்க்க வைப்பார். நானும் அதே சம்பளம் தான் பிரதர் வாங்குறேன், அவரும் அதே சம்பளம் தான் வாங்குறாரு. எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் அவருக்கு எப்படி கிடைக்குது? ஏனென்றால் சம்பளத்தை வாங்குறதுனாலே என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர். அல்லேலூயா. நீங்க உங்க இடத்துல ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, உங்க குடும்பங்களில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. நீங்க சொல்லுகிற வார்த்தை தேவ வார்த்தையாய் இருக்கும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். அப்படி என்று சொன்னால் நீங்க தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையை அதிசயங்களை கர்த்தர் காணும்படியாய் செய்வார். இதிலும் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது காரியம், சங்கீதம் 3வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3ஆம் சங்கீதத்தின் 3வது வசனம். ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை உன் வாழ்க்கையில காண செய்யப்படுகிறார். நீ மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவன் அதிசயங்களை, தேவனுடைய அதிசயங்களை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுகிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வருஷம்
ஆண்டவர் சொன்னாரு, தாவீது சொன்னாரு, என் தலையை உயர்த்தும். நீங்கள் ஜெபிக்க போறீங்க, ஆண்டவரே இந்த வருஷம் அதிசயங்களை காணும்படியாக, பெரிதான காரியங்களை காணும்படியாக தேவன் செய்ய போகிற இரண்டாவது காரியம், உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே தாழ்ந்து கிடந்த, ஏற்கனவே அவமானப்பட்ட, ஏற்கனவே நம்ம புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை விரைந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எவ்வளவு நின்று விட்டனர். ஆனாலும் சோர்ந்து கலவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கடந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீர், என்னை கல்லாட விட மாட்டீர். தகப்பனே, தாங்குகிறீர், என்னை கல்லாட விட மாட்டீர். அல்லேலூயா. நம் தலையை உயர்த்துகிற கர்த்தர். சொல்லுங்க, அப்படியே இருதயத்துல கையை வச்சு, என் தலையை உயர்த்து ஆண்டவரே. என் அவமானப்பட்ட இடத்துல, நான் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, என்னை தள்ளினவர்களுக்கு முன்பாக, என்னை வெறுத்தவர்களுக்கு முன்பாக, என்னை ஆண்டவரே தூஷித்தவர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேலுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் இதற்கு மேற்கோளாக நான் எடுத்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். அவர்களை முறியடித்து கண்ணீர்கள் உடைந்தோடுகிற இது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு ஒரு பெயரிடுகிறார். அது என்ன பெயர் தெரியுங்களா? தலையை உயர்த்துகிறவர். உயர்த்துகிறவர் என்று சொன்னால் ஏல் பிராசிம் என்று அர்த்தம். ஏல் பிராசிம் என்றால் அவர் தடைகளை உடைக்கிறவர், உடைக்கும் கர்த்தர், அவர் மேய்ப்பர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உடைத்து நமக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவர், சத்துருக்களை மேற்கொள்ள நமக்கு பலத்தை கொடுக்கிறவர், சத்துருவின் தந்திரங்களை உடைத்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம். ஒரு பாட்டு கூட இப்ப புதுசா வந்திருக்கு, ஏல் பிராசிம் என்று சொல்லி. அவர் தடைகளை உடைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உன் தடைகளை உயர்த்து, உன் தலையை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த தடைகளை உடைக்கணும்னு சொன்னா, மனிதர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை கனப்படுத்த போகிறார். இந்த உயர்த்தப்படுகிற ஆண்டுல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எங்களா நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை வெற்றி பெற செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களுடைய புத்தகம் 23வது சங்கீதத்துல 4வது வசனம், அருமையான ஒரு பகுதி. நான் வாசிக்கலாம். 23வது சங்கீதத்தில் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோடு உமது தடியும் எனக்கு. அப்ப அதை ஏன் பிராசிம் என்று சொன்னால், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிக்கிற தேவன். பொல்லாப்புக்கு பயப்படாதபடி என் தலையை நிமிரச் செய்கிறவர், ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்க போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய தலையை நிமிரச் செய்ய போகிறார். எப்படி? தாவீது எப்பொழுதுமே தன்னை ஒரு ஆடாகவும் கர்த்தரை ஒரு மேய்ப்பராகவும் காண்கிறார். கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தோற்று போகிறது இல்லை, நான் வீழ்ச்சி அடைகிறது இல்லை. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில விசுவாசமான வார்த்தை வெளிவரட்டும். எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை மேய்ப்பர், நான் தோற்று போகிறதில்லை. அவர் என்னை சரியாய் நடத்துவார், அவர் என்னை அமரச் செய்வார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார்,
என் பாத்திரத்தை நிரம்ப செய்வார், என்னை அபிஷேகிப்பார், என்னை நடத்துவார். ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பர், நான் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறேன். இப்ப இந்த ஆடுகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தலையை கர்த்தர் உயர்த்தணும்னு சொன்னா முதல்ல அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. இந்த பாதுகாப்பு நமக்கு தேவைன்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, இது பிசாசுடைய கண்களுக்கு தெரிகிறது, வேலி அடைக்கிற கர்த்தர், உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். அப்படி தேவ பிள்ளையே, இந்த வருஷம் முழுவதும் நம்ம சொன்னோம், நீர் பிராசி, நீர் என்னோடு கூட இரு, என் சத்துருக்களுக்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொண்டு, நீர் என் மேல வைத்திருக்கிற வேலி அவன் பார்க்கட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஒரு சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணும். அதுக்கு கூரிய காதுகள் வேணும். அது மெல்லிய சத்தம். இது அனுபவப்பட பேச பேச அவர் பேச நம்ம கேட்கும். அவருடைய சமூகத்துல வந்து நின்று அவர் பேசுகிறதை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கு அவர் உன்னை பாதுகாத்து உயர்த்துவார். அங்கு உனக்கு ஒரு கனத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 90:15 வசனம் சொல்லுகிறது. 90வது சங்கீதத்தின் 15வது வசனம். சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு நேராய் எனக்கு மகிழ்ச்சியை தாரும். நான் அவமானப்பட்ட இடத்துல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கட்டும். நான் தோற்று போன இடத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும். என்னை தள்ளின இடத்துல என்னை நிமிரச் செய்யும். ஆண்டவருடைய சமூகத்துல தேவ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்வார். அல்லேலூயா. நம்மை நிமிரச் செய்கிற தேவன், நிமிரச் செய்கிற தேவன். நீங்க மறந்துடாதீங்க, ஏல் பிராசிம் என்று சொன்னால் பாதைகளை திறக்கிறவர். கர்த்தர் நமக்கு வழி செய்கிறவர் என்று அர்த்தம். உங்கள் பாதைகளை அவர் திறப்பார், உங்களுக்கு பாதுகாப்பாய் நடத்துவார். நீ அவமானப்பட்ட கொள்ளாதவர்கள் மாம்சத்தை பட்சிக்கனை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாலை விலகினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் எதிரே நான் விரோதமாய் ஒரு பாலையுமே இறங்கட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுது, அவர்களோடு இருக்கிறவர்களும் உங்களோடு இருக்கிறவர் அநேகர். அல்லேலூயா. நீங்க தனியால் கிடையாது பிரதர். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கு உங்களை சுற்றிலும் தேவன் ஒரு சேனையை வைத்திருக்கிறார். நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீ நின்றாலும் அவர் விட்டு ஓடினாலோ, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துறான். உண்மையில ஒரு முத்திரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பாதுகாப்பு என்கிற முத்திரை, அது அரண் என்கிற முத்திரை, அது உனக்கு கொடுக்கப்படுகிற கௌரவம், அது உனக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு. உன்னை ஒருவனும் தொட முடியாது. ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறேன் என்று சொல்லி. அவன் தொடுவான், தொடவே முடியாது. உன்னை சுற்றிலும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். அதை நாம் நம்பிக்கையோடு பார்ப்போம். அப்படி நாம் நம்பும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஒரு விசுவாச வார்த்தை வரணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் கூட இறங்கட்டும், நான் அவர்களை பார்த்து பயப்பட மாட்டேன். அநேக நாவுகள் எழும்பும். தாவீது சொல்றான், எனக்கு விரோதமாய் எத்தனை நாவுகள் எழும்பினது. எனக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள் இல்லாமல் போனார்கள், ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறபடி நான் ஒவ்வொரு நாளும் நான் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ளே ஒரு மனிதன் உறுதியா இருந்துட்டா அவன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான். இந்த உலகத்துக்குரிய பயம் எல்லாம் தற்காலிகமானது. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய எத்தனை வருஷ வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்துக்காக பயந்துருப்பீங்க. அந்த பயம் அந்த கொஞ்சம் நேரங்களில, அந்த கொஞ்சம் நாட்களில அது மாறி போய் லகுவாய் இருக்கும். அப்ப இது நம்ம ஆண்டவர் நம்ம பிராக்டிஸ் பண்றார், அனுபவம் கொடுக்கிறார். நீ இனி வரும் எந்த காரியத்தை குறித்து பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன். அது தற்காலிகமானது, ஒரு மாயை போன்றது. உலகத்திலே மிக உயரமான கண்ணாடி பாலம் கிட்டத்தட்ட 4000 அடி உயரமா. நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னா தெரியும். தி கிராண்ட் கேனியன் ஸ்கை வாக் என்று சொல்றோம். இந்த ஸ்கை வாக் ஒரு குதிரை லாடம் போல இருக்குமா. உலகத்துல பயப்படுற மனிதர்கள் இதுல ஒரு வாக், ஒரு 700 அடி இருக்கும், அதுல ஒரு வாக் போயிட்டு வந்துட்டா மரண பயமே அவங்களுக்கு வராது. ஏன்னு சொன்னா
கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்துல ஒரு பள்ளத்தாக்கின் மேல அந்த கண்ணாடி பாலத்தை வச்சிருக்காங்க. அங்க மேல நின்று பார்த்தா கீழே தெரியும். நம்மளுக்கு இருட்ட கண்டாலுமே பயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பயம். இந்த பயத்தை போக்குவ இந்த மக்கள் எடுக்கிற நடவடிக்கை பாருங்க. ஆனா கிட்டத்தட்ட அது சொல்லுது 10,000 பவுண்ட் எடையை அதை தாங்கக்கூடியது. நீங்க அதுல போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த முறை போகும்போது கேஷுவலா நடந்து போயிடும். நமக்கு தெரியும் இந்த பாலத்துல நடந்தா நான் விழ மாட்டேன். அது ஒரு மாயை, கீழே காண்கிற அந்த பள்ளத்தாக்கு ஒரு மாயை. இந்த கண்ணாடி உடைந்து நான் விழ மாட்டேன் நம்பிக்கை. அதற்காக அந்த பள்ளத்தாக்குல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே அதை புக் பண்ணணும். அதில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பணம், கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு டிக்கெட். நம்முடைய ஊர் பணத்தின் பிரகாரம் அந்த ஒரு 700 அடி நடக்கிறது. போயிட்டு வந்தா நம்ம பயம் தெளிச்சுட்டான். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு அரணாய் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் எதற்கும் பயப்படாமல் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற யாவற்றையும் தாங்க அவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 2வது காரியம், கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? உன் தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நம்ம உயர்த்துகிற ஆண்டாய் இருக்க போகிறது. 3வது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஐசாயா chapter 26 verse 15. இந்த ஜாதியை பெருக பண்ணுவி கர்த்தாவே, நீர் மகிமைப்பட்டு தேசத்தின் எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். 3வது காரியம் சொல்றாரு, கர்த்தர் உன்னை பெருக செய்ய போகிறார். எப்படி என்று சொன்னால், இந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜாதியும் ஜனத்தையும் ஒன்னிலிருந்து அப்படி தள்ள போகிறார், ஒரு புஷ் பண்ண போகிறார். நீ மட்டும் தனியா நிற்க போற. உன்னை சுற்றிலும் நெருக்குகிற எல்லாவற்றையும் தேவன் அப்படி தள்ளி வைக்க போகிறார். ஏன்னா உன்னுடைய பெருக்கம் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. ஐ மீன், உங்களுடைய சரீரத்தை குறித்து அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் எல்லை, உங்களுடைய உலகத்தின் பொருளாதாரத்தின் எல்லை, நீ வைக்கிறதான, நீ சேமிக்கிறதான காரியங்களை குறித்ததான எல்லையை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜாதியை நான் பெருக்க பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி பெருகுவாரா? முதல்ல இடத்தை அரேஞ்ச் பண்ணுவார். உங்க பெருக்கத்துக்கு ஏற்றபடி ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணுவார். யாரை ஜெபிக்கிற, ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும், ஏன்னா நான் பெருக போகிறேன். சில பேர் வீடு கட்டுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருப்பாங்க. சகோதரி கூட சாட்சி சொல்றேன். வீடு கட்டும்போது அவங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங் ஒன்று இருக்கும். ஒரு 2 ரூம் எக்ஸ்ட்ரா கட்டுங்க. ஏன்? பிள்ளைகள் பெருசா கட்டும், அவர்களுக்கு குடும்பம் வரணும், அவர்கள் பிள்ளை பேர் பெறணும், அப்புறம் வீடு விசாலமா இருக்கும். இப்ப இருக்கிற நிலையில அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா கூட விசுவாசத்தோடு ஆரம்பிங்க. கர்த்தர் பெருக்கத்தின் ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்க பிளாட்டை கர்த்தர் கொடுப்பார். உங்க வீடுகளுக்கு சொல்றேன், சபைக்கும் அப்படிதான் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபத்தை கர்த்தர் வீணாய் தூக்கி அப்படி தூக்கி மடக்குல போட மாட்டார், கிடப்புல போட மாட்டார். நிச்சயம் அதற்கு பதிலும். அல்லேலூயா. இப்ப நம்ம பெருக பெருக நம்முடைய எல்லைகள் பெருகும், ஜனங்கள் பெருகும், ஜாதிகள் பெருகும், சந்ததிகள் பெருகும். அதற்கேற்றபடி தேசத்தை சரிபடுத்தி விசாலமாக வைக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆக்கினார். அவருக்கு தெரியும் பிரதர், இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போனார்னா ஏதோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன இடத்துல வைக்கல. இவர் போகும் பொழுது அங்கு இருந்ததான எல்லா காரியத்தையும் சுத்திகரித்தார். அவருக்கு முன்னால யோர்தானை கடந்து உள்ள போறாங்க. அங்க வருகிறது எரிகோ. அந்த எரிகோ முதல்ல சுட்டெரிக்கப்படணும். ஏன் தெரியுமா? அடுத்ததான் கானான் இருக்கு. இவங்க கானானுக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த எரிகோடு இருக்கிற அசுத்தங்களும் மனிதங்களும் பாவங்களும் பாகால்களும் இவர்களை தொடக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் சுட்டெரித்தார். கவனிங்க, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல சுற்றிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்றாருன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர்
அந்த இடத்துல அவர் பெருக்கத்தை கொடுக்கிறவர். பிதாக்கள் 70 பேராய் போனார்கள், ஆனால் இப்பொழுதோ திரளாய் நீ இருந்த இடத்துல கர்த்தர் பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நசுக்கலாம். பார்வோன் பல சட்டங்களை போட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடி பார்வோன் பல சட்டங்களை போட்டான். அந்த சட்டங்கள் எல்லாம் வெறும் 10 பேப்பர்ல இருந்தது தவிர பெருக்கத்தின் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அதை நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவாய் நசுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு 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 அரசியல்வாதி சொன்னா, நீங்க யாராண்ட வேணாலும் நீங்க உங்களுடைய சட்டங்களை நிறைவேற்றலாம், அந்த கிறிஸ்தவர்களாண்ட போகாதீங்க, அவங்க மூட்டை பிடிச்ச மாதிரிங்க, நீங்க நசுக்க நசுக்க பெருகுவார்கள். நான் சொல்லட்டுமா, இந்த 2025 வருஷம் கிறிஸ்துமஸ்ல பல மாநிலங்களில கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நசுக்குதல் ஆரம்பித்தது. நான் சொல்லுகிறேன், 2026 இந்த வருஷம் நாம் நின்று கொண்ட இடத்துல கர்த்தரை சார்ந்து சொல்கிறேன், இந்த வருஷம் ஊழியத்தின் எல்லைகள் பெருக்கத்தின் வருடமாய் கர்த்தர் மாற்றுவார். எங்கெல்லாம் நசுக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் நிறைய சபைகள் உண்டாகும். எங்கெல்லாம் ஊழியக்காரர் அடித்தாங்களோ அந்த ஊழியக்காரன் பிரபலமாய் ஆக போறாங்க. எந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த சபை ஜனங்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க, அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் உருவாக்கினவர். அல்லேலூயா. நீ நான் ஆராதிக்கிற தேவன் படைக்கப்பட்டது அல்ல, அவர் படைத்தவர். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அது பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதை பெருக செய்வார் இந்த வருஷத்துல? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 71:21 நான் வாசிக்கலாம். சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். தாவீது சொன்னாரு, என் மேன்மையை பெருக பண்ணு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் மேன்மையை கர்த்தர் பெருக போகிறார். உங்களுக்கு இருக்கிற கணத்தை, உங்களுக்கு இருக்கிற பெயரை இன்னும் கொஞ்சம் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க படிப்புல ஒரு கணத்தை, உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு கணத்தை, நீங்க பணிபுரிகிற இடத்துல ஒரு கணத்தை கற்றுக் கொடுத்து உங்களை பெருக செய்ய, ஒரு மேன்மையை கற்றுக் கொடுக்க போகிறார். விசுவாசிப்போம், கர்த்தர் பெருக செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஐசையா chapter 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். நீங்க இது நாள் வரை பட்ட துக்கங்களுக்கும் விட்ட கண்ணீருக்கும் நேராய் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக செய்ய அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எப்பவுமே சிரிச்சுன்னு இருக்கு, சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் என்ன சிரிக்க வச்சாருன்னா ரோட்ல நின்று சிரிக்க கூடாது. எப்பொழுதும் நம்ம மகிழ்ச்சியாய் வைப்பார். அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சபையில மட்டும் இல்லை, நீங்க போகிற இடத்துல எல்லாம் பொங்கி 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 வழியும். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியினாலே பெருச்சு கேட்பாங்க. என்ன பிரதர், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, அதே சம்பளம் தான் நான் வாங்குறேன், அதே குடும்பம் தான் நான் நடத்துறேன், அதே பிள்ளைகள் தான் எடுக்கிறது, எனக்கு இல்லாத சந்தோஷம் உனக்கு எப்படி? நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை தரித்திருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார், எனக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் கண்கள் காணும் என்று. நான் போகிற, பேசுகிற, நடக்கிற, வேலை செய்கிற இடத்தில் எல்லாம் என் மூலமாய் ஒரு ஜீவனுள்ள நதி புறப்பட்டு எனக்கு முன்னால போகும். அது மகிழ்ச்சி நதி. அல்லேலூயா. நீங்க பேசுகிறவர்களுக்கு ஒரு சமாதானம் உள்ள வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து பெறப்படும். நீங்கள் செபிக்கும் பொழுது விடுதலையை ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்கள். உங்கள் மூலமாய் மகிழ்ச்சியை பெருக செய்வார். நான் அப்பப்போ சொல்ற ஒரு காரியம், ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணாதீங்க, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதமாய் மாறணும். எனக்கு ஒரு கனி வேணும் ஜெபம் பண்ணாதீங்க, என்னை கனி கொடுக்கிற மரமாய் மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அநேகர் ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை பெருக செய்வார். எசேக்கியேலுடைய புத்தகம் 36ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். எதை? ஜாதிகளுக்கு பஞ்சம் வரும் பிரதர், அவர்களுக்கு நிந்தை உண்டாகும். ஆனால் தேவச்சனமே, உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு வயலும் கிடையாது, விருட்சமும் கிடையாது. வீடு 13 அடி 36 அடி கொடுத்துட்டான். நடக்கவும் முடியல, ஒதுங்கவும் முடியல. ஆனா ஒன்று நிச்சயம், நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பலனை பெருக பண்ணுவார்.
உங்கள் ஆகாரத்தின் பலனை பெருக பண்ணுவார். நீ கைட்டு செய்கிறதான வேலையின் பலனை பெருக பண்ணுவார். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். வாங்கின நாட்கள் போதும், இனி நீங்கள் கொடுக்கிற நாட்களாய் கர்த்தர் வைக்க முடியும். அல்லேலூயா. எதை பெருக செய்வார்? எபேசியருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. எதை பெருக செய்வார்? ஞானத்தோடு புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினார். அவர் கிருபையை பெருக பண்ணுவார். அவருடைய இரக்கத்தை உங்கள் மேல பெருக செய்ய போகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு மேன்மை பெருகும். இந்த வருஷம் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும். இந்த வருஷம் உங்களுடைய பலன் பெருகும். கர்த்தருடைய கிருபை பெருகும். அல்லேலூயா. இது பெருக்கத்தின் ஆண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நம்மை பெருக செய்வார். இந்த வருஷத்தினுடைய கடைசியில அல்லது அடுத்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட புது வருட கூட்டத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என்னை பெருக செய்தார் பிரதர். அல்லேலூயா. என் எல்லைகளை பெரிதாக்குகிறவர். அல்லேலூயா. நான்காவது காரியம், நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். எப்படி? நீங்கள் இழந்து போனதை நீங்கள் மீட்டுக் கொள்ளும்படியாக சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேலுடைய புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டைனா படையை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம ஆண்டவருடைய சமூகம் என்பது, நீங்க எதை ஆண்டவரிடத்துல கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு தேவன். அதை நமக்கு நலமானதை கொடுக்கிற தேவன் இல்லையா? நம்ம கொடுக்கறதுல ஒன்றும் பழுது இருக்கா, நமக்கு கொடுக்கறதுல ஒன்றும் குறை இருக்கா. அவர் அழுகி போனதையோ அல்லது கெட்டு போனதை நம்ம கொடுக்கிறவர்கள் அவர் கொடுக்கிற யாவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இந்த வருடம் நீங்கள் இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற வருடமாய் இருக்கும். அல்லாவிட்டால் நீங்கள் திருப்பிக் கொள்ளும் ஆண்டாய் கர்த்தர் இதை மாற்றுவார். 2025 நீங்க என்னெல்லாம் அடகு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் திருப்பி, எதெல்லாம் உங்க உறவுகள் ஏமாத்தினாங்களோ அல்லது கொடுக்காம இருக்கிறாங்களோ நீங்க ஜெபிங்க. இப்ப நம்ம ஜெபிச்சு அனுப்புறேன், நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு அது திரும்பி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாவுகளை கர்த்தர் திருப்பி இருக்கிறது பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீ காண்பாய். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்குமா? இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். எப்படி செய்வார்? அவர் யுத்தத்தில் வல்லவர், சேனைகளை தள்ளி தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஒரு பக்கம் ஒரு யுத்த சேனை வந்தாலும் தனியா நிற்கிற ஒரு பக்கத்தில் ஆண்டவர் நிற்பார். அல்லேலூயா. பெலிஸ்தன் பெரியவன் தான், கோலியாத் உயர்ந்தவன் தான், அவன் ராணுவ பயிற்சி பெற்றவன் தான். வெறுமையாய் வேட்டையாடி கொண்டிருந்த, தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த தாவீதின் கவன்கல்லுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது அதைத்தான் விசுவாசமா சொல்றார். நம்ம தாவீதின் விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தாவீதை எல்லாரும் உயர்த்தி பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாங்க அதிகமாய் அறிக்கையிட்டவர் அவர் தான். நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் தான். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று அறிக்கையிட்டதான் அதுதான். அதனாலதான் தாவீதினுடைய பெயர் எங்கெல்லாம் இயேசுடைய பெயர் வருகிறதோ அங்கெல்லாம் தாவீதினுடைய பெயரும் இருக்கும். தாவீதின் குமாரனாகிய, அல்லேலூயா, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீது தன் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை சார்ந்தவன். சொல்ற கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ தூஷிக்கிற கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். நான் ஈட்டியை நம்பல பிரதர், நான் பட்டயத்தை நம்பல, நான் நம்புகிறது கர்த்தருடைய வார்த்தை. அவ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த மனிதனையும் ஊனையும் எலும்பையும் ஊடுருவி பாயக்கூடியதான, இருதயத்தை வரையறுக்கிறதான பட்டயம். அந்த பட்டயத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும்.
அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். தேவ பிள்ளையே, நீ தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் நெகட்டிவான வார்த்தை வரவே கூடாது. ஆகாது, கிடைக்காது, நடக்காது, முடியாது, அவ்வளவுதான். இதை நீங்க எப்பவுமே சொல்லாதீங்க. நீங்க பாசிட்டிவா பேசுங்க. உங்க வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. இது நிச்சயம் தேவனாலா நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீங்க திருப்பிக் கொள்வீங்க. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். கர்த்தர் திருப்பிக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்ததை கர்த்தர் கொடுக்கிற தேவன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பட்டதை கேள்விப்பட்ட பொழுது வெறும் 318 பேரை கொண்டு போய் பெரிய சேனையை தோற்கடித்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. பெரிய சேனை. இவன் கொண்டு போனது எத்தனை பேரு? வெறும் 318 பேர். அது கூட கவுண்டிங் கரெக்டா சொல்லுது. வசனம் சொல்லுது 26ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். ஆதியாகமம் 26:12. விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினான். கவனிக்கும், ஊரே போய் ஒதுங்கி நிக்குது. அவங்களுக்கு தெரியும், அவர்கள் இயற்கை நம்பினார்கள். மழை பெய்யல, வறட்சி, தண்ணி கிடையாது, விளையாது, தெரியும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் சொல்லுவோம் அப்படிதான். நடக்காது பிரதர், நீ பிளான் பண்றது நடக்காது, நீ இந்த வீட்டை கட்ட மாட்டேன், உனக்கு வருமானம் கம்மி, நீ இதை உன்னால செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் நீங்கள் நினையாத நேரத்தில் அற்புதங்களை அவரால் நடத்த முடியும். நீங்கள் நினைக்காத காரியத்தை அவரால் செய்து முடிக்க முடியும். ஈசாக்கு கர்த்தரை நம்பினார். நடந்தது தெரியுமா? கொஞ்சம் விதை நெல்லை கொண்டு போய் விதைத்தார். அந்த காலத்தில் பஞ்சம், மழை இல்லை, அதிகமான உஷ்ணம். ஆனால் விதைத்ததெல்லாம் கர்த்தர் விளைய செய்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில தேவன் அப்படி செய்ய அவரால் முடியும். நீ கொஞ்சம் தான் பெற்றிருப்பாய், ஆனால் நிறைய ஆசீர்வாதங்களை தேவனால் கொடுக்க முடியும். எப்படி? நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதத்துல அருமையான வசனம் இருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் நாம். அடுத்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அழித்து விதையை சுமந்து கொண்டு செல்லுகிறவன் அழுது கொண்டு செல்லுகிறான், ஆனால் அறுத்த அரிகளையோ கொண்டு அவன் எப்படி நடக்கிறானா? கம்பீரமாய் நடக்கிறான். நான் இதுக்கு எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுத்துருக்கேன். எப்படி கம்பீரமா நடப்பான்? ஏன் அழுதுன்னு போறான்? விதையை எடுத்து போறான், ஏன் அழறான்? அதுதான் ஆகாரம். தன் பிள்ளைகளுக்கு பஞ்ச காலத்தில் அதுதான் கடைசி ஆகாரம். இது இருந்தா இன்னொரு 2 நாள் சாப்பிடலாம். ஆனால் விசுவாசத்தோடு அதை விதைத்தான், அருகிலோடு நிமிர்ந்து வருது. இந்த விதவை அப்பத்தை சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 விறக பொறுக்கினது. தீர்க்கதரிசி போய் நிக்கிறான், சொல்றான், அதுல முதல்ல சுட்டி எனக்கு கொண்டு கொண்டுடுவான். அவன் சொல்றா, இல்லையா, இந்த பஞ்ச காலத்துல இதுதான் எங்களுக்கு கடைசி ஆகாரம். அவன் சொல்றான், இதுல 2 எனக்கு சுட்டி எடுத்துவான். விசுவாசித்தான், வார்த்தையின்படி கொண்டு வந்து கொடுத்தான். நடந்தது தெரியுமா? பஞ்சம் தீரும் மட்டும், அந்த பஞ்சம் முடிகிற வரல, அவளுடைய பானையில மாவு குறையில, எண்ணெயும் குறைந்து போக, அவ்வளவு ஆசீர்வாதம். அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன் சகலத்தை திருப்பிக் கொள்வான். நம்ம நம்புறோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி எந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டாலும், நான் படித்தாலும், எங்க எழுதியிருக்கிறத பார்த்தாலும், எதை என் காதுக்குள்ள போனாலும் அதை அப்படியே நம்புவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் பொய்யுரைக்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அது அப்படியே ஜீவனுள்ள வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பேன். நம்ம என்ன எழுதிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல பெரிதானவைகளை காணும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வரட்டும், என் தலையை உயர்த்தி என்னை ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். வசனத்தை நம்ம கேட்டது அப்படியே விட்டுட்டு போகாம என் வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கமான், எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Praise you Lord, praise you Lord. பெரிதானவைகளை காணும்படியாக அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் காண. யோபு சொன்னார், அநேக உபத்திரவத்தின் மத்தியிலே சொல்றார், கர்த்தர் மேகத்தோடு இறங்கி வருவார், அவரை நான் காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும். சொல்லாமா, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். எல்லாருடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அற்புதமாய் இதுவரை நடத்தின தெய்வமே, இந்த 2026வது வருஷத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். ஆண்டவர், நான் எடுத்த தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்கவும், என் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதமான கரத்தை பார்க்கவும், இன்றைக்கு ஒரு அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. என் குடும்பத்தில் ஒரு நிறைவான சமாதானத்தை கட்டளையிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும். என் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைகள் மாறட்டும். ப்ளீஸ் பிரதர், இது கடைசியானவ ஜெபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். ஆண்டவர், நான் எதில் குறைவுபட்டேனோ அந்த குறைவுகளை மாற்ற கர்த்தர் நீர் இறங்கி வாரும். எங்கு நான் அவமானப்பட்டேனோ அங்கு நீர் ஆசீர்வாதத்தை தாரும். எந்த இடத்துல ஆண்டவரே என் கண்கள் காணவும், என்னை சுற்றி இருக்கிற கண்கள் காணும்படியாக என்னை நீர் உயர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லாமா. ஹல்லேலூயா. என்னை பெருகச் செய்யுங்கப்பா, என்னை பெருகச் செய்யும். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி வாழ்த்துவோமா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வார்த்தை தேவன், என்று நிறைவேற்றவன்,
சொல்லுங்க, எனக்கு ஒரு அதிசயத்தை இன்னைக்கு செய்யுங்கப்பா. இந்த வருடம் எனக்கு ஒரு அதிசய வருடமாய் மாறட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர்களுக்கு நாட்களுக்கு நேராய் எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு நாட்களை தருவீராக. ஆமென், 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 ஆமென். என்னுடைய சமூகத்தில் சொல்லுங்க, நீங்க காலையில வந்து நிற்கிறவர்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா, அதன்படி நடக்கிறவர்களா, அதற்கு செவி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்கள் காணும்படியா அற்புதத்தை அவர் செய்ய உண்மையிலோராயிருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். நான் சொன்னது கொஞ்சம். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நீண்டிய பட்டியல். கர்த்தருடைய அதிசயங்களை காண முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். என் கண்கள் காணட்டும், என் கண்கள் காணட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேலையில நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வருஷம் அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க, அதை நாங்கள் விசுவாசிக்க, அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை கிரியை செய்ய கர்த்தரை நாங்கள் காண போகிறோம். எங்கள் கண்கள் காணும், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கணும். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி எங்களை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதத்தை, நீர் ஒரு அதிசயத்தை, நீர் ஒரு வல்லமை விளங்க செய்கிறார். இந்த கிருபையின் கரம் கூட இருந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இருப்பதை போல 1000 மடங்கு இவர்கள் பெருகத்தக்கதாக இவர்கள் எல்லைகளிலே, பொருளாதாரத்தில், கைட்டு செய்கிற வேலைகளில, அவர்கள் குடும்பங்களிலே, அவர்கள் வேலை பண்ணுகிற இடங்களிலே இவர்கள் பெருக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்தவர்கள் பத்திரமாய் வீடு திரும்ப கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாத்துக்கணும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மளோடு கூட இருப்பதாக. இதிலும் பெரிதானவைகளை காண்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நமக்கு இப்ப பரிசுத்த பந்தி இருக்கிறது. ஆயத்தமாய் வந்தவர்கள் அப்படியே